அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து விஜயோடைய அரசியல் நிகழ்வுகளை, ஆட்சி நிர்வாகத்தை பற்றி விமர்சனம் செய்கிற நோக்கம் நமக்கு கிடையாது. ஆனால் அதை தொடர்ந்து நம்மளை விமர்சனம் செய்ய வேண்டிய இடத்துல தொடர்ந்து விஜயோடைய செயல்பாடு தான் நம்மளை அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா விஜயோடைய ஆதரவாளர்கள்கிட்ட, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்ககிட்ட நமக்கு மனசாட்சிப்படி ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது மக்கள் பணியில் கவனம் செலுத்துறதுக்கு கால அவகாசம் வேணும்னு கேட்குறீங்க. தொடர்ந்து நடக்கிற கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், கற்பழிப்பாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற நலத்திட்டங்கள் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கால அவகாசம் வேணும்னு கேட்குறீங்க. அப்போ உங்கள் அரசு பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்கு. சட்டசபையிலையும் நீங்கள் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டீங்க. ஸோ உங்கள் அரசுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது. கூட்டணி அமைச்சரவையும் அமைச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது முழுமையாக நீங்கள் அரசியல் செயல்பாட்டில், மக்கள் பணியில் கவனம் செலுத்தாமல் எதற்கு மற்ற கட்சியை உடச்சி அந்த எம்எல்ஏ விலைக்கு வாங்கி அதை பிரித்து நாசமாக்கி எதுக்கு இந்த ஒரு இழிவான ஒரு செயலை விஜய் அவர்கள் செய்யணும்? இந்த கேள்வியை நீங்கள் மனசாட்சிப்படி கேட்கணுமா இல்லையா? முக்கியமாக விஜய் அவர்களுக்கு ஏன் மக்கள் ஓட்டு போட்டாங்க? ஏற்கனவே இருக்கிற கட்சியான ரெட்டாலை சூரியன் வேணான்னு சொல்லி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி ரெட்டாலையில் நின்று எம்எல்ஏ ஆனவங்களை எதற்கு நீங்கள் குறுக்கு வேலை, அதுவும் எதுக்கு விலை பேசி அவரை வாங்குறீங்க? அதில் எடப்பாடி அவர்கள் உறுதியாக இருந்ததால் விஜய் மேலேயே சிபிஐ வழக்கு வரும் அப்படின்னு அவர் மிரட்டினதால் பயந்து அந்த 25 பேரை அப்படியே நட்டாரத்தில் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு? கொஞ்சம் கொஞ்சமாக ராஜினாமா பண்ணி இவர் கட்சியில் உறுப்பினராக சேர்த்து சேர்த்துக்கலாம், எம்எல்ஏ ஆகிக்கலாம், எடுத்ததில் நின்றுக்கலாம், மக்கள் நம்ம பக்கம் தான் இருக்காங்கிற ஒரு தலகணத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு மதிப்புக்குரிய விஜய் அவர்கள். முக்கியமாக நீங்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்கிற எண்ணத்தில் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. யாரை வேணாம்னு சொல்லி ஓட்டு போட்டாங்களோ அவங்களையே நீங்கள் கூட்டு வரீங்கன்னா நீங்கள் எப்படி மாற்றம் இருக்க முடியும்? இது எப்படி சரியான தொடக்கமாக இருக்க முடியும்? இதை விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க ஒவ்வொரும் கேட்கணுமா இல்லையா? அப்போ முழுக்க அந்த கட்சியை உடைக்கிறது, எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுங்கிற ஒரு தரங்கட்ட அரசியல் தான் இவர் செஞ்சுட்டு இருக்காரு தவிர மக்கள் நலனுக்கு இவருக்கு நேரம் ஒதுக்க டைம் இல்லை. அப்புறம் எப்படி நேரம் இருக்கும்? அப்புறம் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்திச்சிருக்க தான் செய்யும். மக்கள் நல திட்டம் அப்படி தான் போயிட்டு தான் இருக்கும். அதனால் தயவு செய்து விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களாக இருக்கட்டும், விஜய் ஆதரவாளர் இருக்கட்டும், உங்கள் விஜய்கிட்ட நீங்கள் நிச்சயமாக இந்த கேள்வியை எழுப்பணும். யார் வேண்டான்னு சொல்லி ஓட்டு போட்டோமோ அவர்களுடன் எதுக்கு சகவாசம்? அவர்களே எதுக்கு மறுபடியும் கட்சியில் சேர்க்குறீங்க? அப்போ உங்கள் தம்பி இவ்வளோ நாள் கட்சியில் வேலை செஞ்ச தோழர்கள், நண்பர்கள், உங்கள் மொழியில் நண்பிகள், அவங்களாம் என்ன பாவம் செய்தாங்க? அப்போ ஏற்கனவே கொள்ளடிச்சு யார் யாரெல்லாம் அரசியலில் வேணான்னு சொல்லி மக்கள் ஒதுக்குனாங்களோ அவங்கள நீங்கள் சேர்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் யார்? இதுதான் தூய ஆட்சி நீட்சியா? இதுதான் தூய ஆட்சியா? இல்லை முன்னாள் முதல்வர் சொன்ன துயர ஆட்சியா? இல்லை எடப்பாடி சொன்ன மாதிரி கொடுங்கோல் ஆட்சியா? இல்லை என்ன சொல்கிறது, துஷ்ட ஆட்சியா? இல்லை விஜய் ஆரம்பத்தில் எதுக்கு இவ்வளோ, அதாவது அவர் என்ன சொன்னாலும் மக்கள் விதிவிலக்கு கொடுக்குறாங்கிறது ஓவராக தலகணத்தோட விஜய் தான் எது வேணாலும் செய்கிறாங்கிற கட்டற்ற சுதந்திரத்தோட நடக்கிறது நாட்டுக்கு நல்லதில்லை, அந்த கட்சிக்கு நல்லது. அந்த கட்சிக்கு நல்லதில்லை, நமக்கு பிரச்சனையே கிடையாது. நமக்கு தேவை நம்ம நாடு, நம்ம நாட்டு மக்கள், அதான் நலன்தான் முக்கியம். அதனால் தயவுசெய்து இத்துடன் விஜய் அவர்கள் எதிர்கட்சி மேலே வழக்கு போடுறது, எதிர்கட்சியை போலீஸ் வச்சு முடக்கிறது, பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறது, எப்போ நீங்கள் விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிங்களோ, குதிரை பேரத்தில் ஈடுபட்டீங்களோ, அமமுக எம்எல்ஏ வாங்க ஆரம்பிச்சிங்க, அப்போவே உங்களுக்கு தூய ஆட்சின்றதை சொல்கிறதுக்கான தகுதியை நீங்கள் இழந்துட்டீங்க, தார்மீகத்தை இழந்துட்டீங்க. இனிமேல் விஜயோடைய அரசு தூய ஆட்சி கிடையாது, அது தீய ஆட்சி நீச்சி அப்படி தான் பார்க்குறோம். மக்கள் உண்மையிலே சினிமாவை நம்பி ஏமாந்துட்டீங்கிறத இவ்வளோ விரைவாக 2 வாரத்தில் மக்களுக்கு பாடம் புகட்டிய விஜய் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.